அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு என்னங்க இப்போ பாக்கியராஜெல்லாம் அங்கே வரணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இது மட்டும் மாப்பிள்ளை காதில் விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இல்லை மாப்பிள்ளை ஏதாவது அவனை பேசிடுவாங்களோ இல்லை மாப்பிள்ளை கோவப்படுவாங்களோன்னு தான் அவன் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். சரி விடு, இப்படி இருந்தால் இவங்கள எப்போ ஒன்று சேர்றது, நம்ம மாப்பிள்ளை எப்போவுமே செம கெத்தாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் இருந்துட்டு தேவி கிட்ட சொல்லி நல்ல வகை வகையாக சமைச்சு வைக்க சொல்கிறாங்க. அவங்களும் தான் அண்ணனை பார்க்க போகிறன்ற சந்தோஷத்தில் தேவியும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. உடனே நம்ம மலருக்கும் ஃபோன் பண்ணி அண்ணி உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அண்ணி. இல்லை தேவி சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத, அங்கே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. கொடைக்கானலில் நடந்தது தான் உனக்கே நல்லா தெரியும்ல, ஏதோ அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போனதுனால அவருக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு, எல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா என்ன என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கவும், அண்ணி அதுதான் அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக இப்போ எல்லாமே சரியாக போயிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஊரில் இருந்த ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இவரோட கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி எதுவும் பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்க அண்ணி, நீங்களாம் வருவீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அண்ணன் வரோம்ல, அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தயவு செஞ்சு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.